ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டா கிருஷ்ணா. இன்னைக்கு டிவிக்கு தலைவர் விஜய் கன்னியாகுமரியில் ஸ்பீச் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாட்டோட அரசியல் ஃபியூச்சரை பற்றி மாற்றக்கூடிய பெரிய அனௌன்ஸ் பற்றி தான் டிவிக்கு விஜய் பேசினாருங்க. காரைக்குடியில் அவர் பேசாமல் போயிட்டார். அதுக்கு முதல்ல சாரி கேட்டிருந்தாரு. ஸோ கன்னியாகுமரியில் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லப்பட்டுச்சுங்க. அது என்னன்னா குட் கவர்னன்ஸ் சொல்லியிருக்காரு. சாதாரண கவர்னன்ஸ் இல்லைங்க, டெக்னாலஜி யூஸ் பண்ணி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் உருவாக்குவோம். TVK's agenda for 21st century good governance. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். முதலே பெரிய அனௌன்ஸ்மெண்ட், தமிழக சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு கொடுப்போம். ஆதார் கார்டு மாதிரி அதோட ஒரு பவர்ஃபுல். உங்கள் ஃபேமிலி டீட்டெயிலாம் அதில் இருக்கும். பிறந்தநாள் பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். அப்ளிகேஷன் போட வேண்டாம், அதுவே ப்ரிபி வேண்டாம், ஆஃபீஸ் சுற்ற வேண்டாம், மிடில் மேன் கிடையாதுங்க. இப்போ நாம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, சர்டிஃபிகேட் வாங்கினா டிலே ஆகும், லோன் வாங்கினா அப்ளை டிலே ஆகும், எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா தான். ஆனால் அந்த சிஸ்டம் வந்தால் டிலே ஆஃபீஸருக்கு ஆக்ஷன் சிஸ்டம் முழுக்க எலிமினேட் ஆகுங்க. இன்னொரு மேசிவ் அப்டேட் என்னன்னா, ரியல் டைம் கவர்மெண்ட் டேஷ்போர்டுங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னா, கவர்மெண்ட் மணி எங்கே போகுது லைவாக நம்மளுக்கு தெரியும். எந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பப்ளிக் ஓப்பனாக பார்க்கலாங்க. பட்ஜெட் சீக்ரெட் இல்லைங்க, ஓப்பனாக எல்லாரும் பார்க்கலாம். அது மாதிரி உருவாக்குன்னு சொல்லியிருக்காருங்க. லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் பிக்கஸ்ட் ட்விஸ்ட்டுங்க. வெப்சைட் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி தமிழ்நாடு.in உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ஐடியா சொல்லலாம், பாலிசிக்கு ஓட் பண்ணலாம், கவர்மெண்ட் சர்வீஸ் ரேட் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஓட்டர் மட்டும் இல்லை, டிசிஷன் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜய். இன்னும் பவர்ஃபுல் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10,000 பேர் சைன் பண்ணால் ஒரு கவர்மெண்ட் ரிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 5 பேர் சைன் பண்ணால் ஒரு அசம்பிளியில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பேர் தான் பீப்புள் ஃபார்முங்கிறாங்க. இப்போ ஃபியூச்சர் விஷன் பற்றி பேசலாம். 2035 தமிழ்நாடு ஏஐ கேபிட்டல், ஏஐ எக்கனாமிக் ஹியூஜ் க்ரோத் ஆகும். ஏஐ யூனிவர்சிட்டி பிளான் பண்ணுவாங்களாம். ஏஐ ஹப் மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது தமிழ்நாடு டெக் பவர் ஹவுஸாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. ஸ்டேட் டெபிட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10.55 lakh கோர் லோன்லாம் கடனாக இருக்காங்க. ஸோ இது சொல்யூஷன் டேக்ஸ் இன்க்ரீஸ் இல்லைங்க, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, வேஸ்ட் எக்ஸ்பென்சர் கட் பண்ணுவாங்களாம். செல்ஃப் ரிலையன்ட் தமிழ்நாடுங்க. இந்த எலெக்ஷன் சாதன எலெக்ஷன் ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, கரப்ஷன் ரிஸ்க், கிளீன் கவர்னன்ஸுங்க, சிம்பிள் விசிலுங்க. அதாவது டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, சேஞ்ச் எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ April 23 இது ஒரு எலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, இது ஒரு விஷுவல் ரெவல்யூஷனுங்க. நம்ம ஃபியூச்சர் டிசைட் ஆகுனாலுங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் பாசிபிளாக நீங்கள் என்ன நினைக்கிங்க? விஜய் சொல்லும் இந்த ரூல்ஸ், கவர்மெண்ட் சட்டம் இதெல்லாம் ஒர்க் ஆகுமா இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.